So now we are going to discuss process costing. Before going into the problem, let us first understand what is meant by process costing. So process costing is that if a particular manufacturing unit is there for a coming out as a finished product output, no, they will be going through several stages, several steps. That sequence will take place. Only then after that, the final finished product will come. Okay, so particularly for your chemical industry, food processing industries, textile industries, paper industry, iron and steel, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு செவரல் ஸ்டேஜஸ் அந்த சீக்வன்ஸ் கடந்து வந்தாதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்டா வந்துட்டு இட் வில் கம் அவுட் ஃப்ரம் தி மேனுஃபேக்சரிங் தட் ஃபேக்டரி யூனிட் ஃபேக்டரியில இருந்து. ஓகே, ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் இஸ் தட் at each and every stage they will be incurring these certain expenses. They have to pay the wages to the labor and certain direct expenses will be there for them, and similarly you have to fit into certain raw material there. Then only it will go into the next stage. So ஒரு process ஓட ஃபைனல் அந்த அவுட்புட் தான் இன்னொரு ப்ராசஸோட இன்புட்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்புட்டா ஃபெட் பண்ணும்போது நான் ரா மெட்டீரியலை அடுத்து திருப்பி அது வந்து ஃபைனல் அவுட்புட்டா வெளில வரும். Again it will go into the other process. Like this process 3 process or 4 process or 2 to 3 process, like that you will be having. So at each and every stage you need to know what is the cost we are incurring there, and what we are gaining we are gaining or we are losing normal loss, abnormal loss அந்த மாதிரிலாம் இங்க வரும். So you will be preparing the process account there. So in questions, how you will be getting that prepared process account? Okay, so some questions, no, 15 mark question will be having process A, B, C or process X, Y, Z, like that, or 2 process will be there. So அந்த மாதிரினா அந்த பர்టిక్యులர் ப்ராசஸ்க்கு நீங்க அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் எக்ஸ் அக்கவுண்ட், ப்ராசஸ் ஒய் அக்கவுண்ட், ப்ராசஸ் இசட் அக்கவுண்ட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலி லாஸ்ட் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது அது அவுட்புட்டா வந்துட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டா வெளில போகும். ஓகேங்களா, அது வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்னு சொல்லுவோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதோட அவுட்புட் வந்து அடுத்த ப்ராசஸோட இன்புட்டாக இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ப்ராசஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ யூ வில் பி ஃபெட்டிங் சர்டைன் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு that, certain expenses you will be incurring at that particular process while carrying out. Wages will be there, everything. அதுல வந்துட்டு நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் இந்த மாதிரி இருக்கு. நார்மல் லாஸ் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு ஒரு இன்புட் பண்றோம் அப்படின்னா வந்து அதுல வந்துட்டு எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா அவுட்புட்டா வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல வந்துட்டு ஒரு 5% இல்ல 2% or 10% சம்திங் வந்துட்டு நார்மல் லாஸ்ன்னு வைப்போம். ஓகேங்களா, அது வந்துட்டு அன்அவாய்டபிள் ஃப்ரம் தி கம்பெனி சைடு, அந்த ஃபேக்டரி தவிர்க்க முடியாத லாஸ் ஆக இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் நார்மல் லாஸ். அது வந்து அன்அவாய்டபிள், யூ ஹாவ் டு இன்கர் தட் ஒன். ஸோ அப்நார்மல் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் டியூ டு தி நெக்லிகன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சரியா வந்து வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஐடிலி தே வுட் ஹவ் வைல்ட் அவே தி டைம். அவங்களோட கவன இன்மையினால வந்துட்டு certain laws வந்து which can be avoided, but they would have created to that company or the factory. So that is known as abnormal loss. Okay, so some wastages or spoilage or some defectives would have happened due to the negligence of the workers. They would have not worked properly. So that is known as the abnormal loss. Okay, so இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட் எவ்வளவு பண்ணிருக்கோம், நார்மல் லாஸ் எவ்வளோ, இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுப்பாங்க. ஸோ நார்மல் லாஸ் இவ்வளோ பெர்சன்டேஜ், அதை வந்துட்டு ஸ்கிராப்ல வந்து வித்துருவாங்க. ஓகேங்களா, சம்டைம்ஸ் நோ வாட் எவர் லாஸ் இஸ் கமிங், டிஃபெக்டிவ்ஸ் ஆர் சம்திங், நோ சர்டைன் யூனிட்ஸ், இட் வில் பி சோல்ட் அஸ் அ ஸ்கிராப். ஓகே, ஸோ அந்த வேஸ்டேஜஸ் ஸ்கிராப்னு சொல்றோம். ஸோ இட் வில் பி சோல்டு தேர். ஓகே, இவ்வளோ யூனிட்ஸா பெர் யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற ஸ்கிராப்னு வந்து தே வில் பி செல்லிங் அவுட் தட் ஒன். ஓகே, ஸோ லைக் திஸ் அப்நார்மல் லாஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எவ்வளோ, ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ வந்திருக்கு, டிஃபரன்ஸ் வந்திருக்கா, எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்திருக்கு, டிவியேஷன்ஸ். ஸோ அது வந்து அப்நார்மல் லாஸா அப்நார்மல் கெயினா அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் அக்கௌண்டிங் ஒயிட் இஸ் ப்ரிப்பர்னா நம்மளோட அட்மோஸ்ட் எஃபிஷியன்சி, நம்மளோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி லெவலை செக் ஓவர் பண்றதுக்கும் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வாட் காஸ்ட் யூ ஆர் இன்கரிங், வாட் இஸ் தி இன்புட் யூ ஆர் புட்டிங் இன்டு தி that process,
whatever expenses you are incurring in that process, what you are putting into, what is coming out. So idala you should need to know about that. Okay, and similarly what is going to the next process, everything you should have a check over on that in order to know about this costing technique. Ascertainment, cost ascertainment பண்றது தான் the job costing, everything. Okay, so this is also one of the technique you are utilizing for ascertaining your cost. Process costing you are using there. So particularly in many kind of industries, as we discussed now, those are the examples. So it will go through several processes in order to reach out the final finished goods reach agnona. It has to go through the several processes. So each processes you want to identify about that, and cost associated with it you want to know about that. So that is known as the process costing actually. So now we are going to discuss this problem. Here if you see, this is the basic problem. Here you don't have many processes. Okay, so basic problem la irundhu poporom. So basic problem la ore or process account தான் prepare பண்ணுவோம். But advanced stage la paakumbodhu you will be having 2-3 processes. 3 processes minimum you will be எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் 3 process இருக்கும் கண்டிப்பா. process XYZ இல்லனா process ABC னு prepare பண்ற மாதிரி இருக்கும். Apart from that, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்கன்னா, நார்மல் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க, அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட், அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த ப்ராசஸை வந்துட்டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நார்மல் லாஸ் கன்ஃபார்மா இருக்கும், அப்நார்மல் லாஸ் இல்லைன்னா அப்நார்மல் கெயின் ஏற்படும் அந்த கம்பெனிக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும்போது தான் we come to know அப்நார்மல் லாஸா அப்நார்மல் கெயினானு. whenever expected output அதிகமா இருந்து ஆக்சுவல் அவுட்புட், அதாவது நான் வந்து 10,000 டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வந்து ருபீஸ் வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், 1000 யூனிட்ஸ் போடுறேன் அப்படின்னா, அந்த 1000 யூனிட்ஸ் விட 900 யூனிட்ஸ் தான் என்னால ஆக்சுவல் அவுட்புட் கொடுக்க முடியுதுன்னா அப்ப அது வந்து அப்நார்மல் லாஸ். 100 யூனிட்ஸ் வந்து எனக்கு அப்நார்மல் லாஸ். இதே நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டடே எனக்கு 900 தான், பட் ஆக்சுவல் அவுட்புட் எனக்கு 1000 ஆக வந்ததுன்னா தென் தட் இஸ் நோன் அஸ் அப்நார்மல் கெயின். அது வந்து அந்த கன்சர்ன்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ஐ வில் கம் டு நோ வெதர் ஐ எம் கெட்டிங் அப்நார்மல் லாஸ் ஆர் அப்நார்மல் கெயின். ஸோ யூஸ்வலி நம்மளோட கொஸ்டின்ல என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரா மெட்டீரியல் தே வில் பி ஃபெட்டிங் இன்டு தி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ அந்த ரா மெட்டீரியல் வந்து பேசிக் ரா மெட்டீரியலா இருக்கும். அது இல்லாம அடிஷனல் ரா மெட்டீரியல்ஸ் தே வில் பி இன்ட்ரோடியூசிங் டு தட் ப்ராசஸ். ஓகே, சில மெயினான காம்போனன்ட் இருக்கும், அது வந்து பேசிக் ரா மெட்டீரியல். ஓகேங்களா, அதையும் தாண்டி சம் சன்ட்ரி ரா மெட்டீரியல், சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் வில் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு தட் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு கிளாத் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அந்த கிளாத், அந்த காட்டனோ உள்ளோ வாட் எவர் மைட் பி, அதுதான் வந்துட்டு பேசிக் ரா மெட்டீரியல். ஸோ அது கூட வந்துட்டு சம் அதர் இன்புட்ஸ் வில் பி ஆடட் டு தட் ரா மெட்டீரியல், பட்டன்ஸ் வாட் எவர் அதர் தேவையான இதெல்லாம் ஆட் பண்ணும், அது வந்து சன்ட்ரி மெட்டீரியல்ஸா இருக்கும். அதை தாண்டி டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ டு தி ஃபார்மேட் how to prepare that and later we can discuss further. Okay, so this you will be using two sides of your accounts note here. So as you know, one side will be your debit side and right hand side will be your credit side. So அதெல்லாம் வந்துட்டு automatically it will be there. So right hand side will be your credit side. Okay, so you will be mentioning in the center the process account. Okay, suppose if they are giving a particular process X, Y, Z means the pakawa you have to mention here process X account, process Y account, process Z account and தனித்தனியாக account prepare பண்ணுவீங்க. And then if you see, you will be having a particulars column will be there. Okay, so you will be having quantity தனியாக mention பண்ணுவீங்க, and then rate ன்னு ஒரு column இருக்கும். Okay, small column is enough for this. And then amount column எப்படி find out பண்ணுவோம்னா, obtain பண்ணுவோம்னா quantity into rate பண்ணோம்னா நம்மளுக்கு amount column தெரிஞ்சிரும். Okay, so amount will be in rupees, quantity வந்துட்டு in unitsல இருக்கும். ஓகேங்களா, குவான்டிட்டி வந்து யூனிட்ஸ்ல இருக்கும். அது வந்து அந்த ப்ராடக்ட்டை பொறுத்தது, சிலதெல்லாம் கேஜிஸ்ல இருக்கும், சிலதெல்லாம் வந்துட்டு ஒன்னொன்னு வந்து பேஸ்ட் அப்பான் அந்த ப்ராடக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே ரா மெட்டீரியல் வந்து ஃபெட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து குவான்டிட்டி யூனிட்ஸ்ல இருக்கும்.
ரேட் பெர் இதுக்கு வந்து எவ்வளவு ருபீஸ்ன்றது இருக்கும் அமௌண்ட் காலம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா யூ வில் பி கெட்டிங் அமௌண்ட் காலம். So next this side credit side, if you see particulars column, you will be having particulars column you will be having, and then here also you will be having quantity in units you will be writing over here, and rate you will be having, and then the amount column which will be in rupees. How we will obtain this amount column means quantity into rate போட்டிங்கன்னா amount column வந்துரும். So here for the debit side we can see the first thing is the basic raw material என்ன போடுறாங்களோ அந்த process குள்ள அது வந்துரும். இது யூசுவலா வந்து யூனிட்ஸ்ல கொடுத்துருவாங்க, பெர் யூனிட் கொடுத்துருவாங்க, அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இல்ல யூனிட்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. 150 யூனிட்ஸ் ஃபெட் பண்ணோம், இல்ல 1000 யூனிட்ஸ் ஃபெட் இன்டு தி ப்ராசஸ் எக்ஸ். ப்ராசஸ் எக்ஸுக்கு தான் இனிஷியல் அந்த பேசிக் ரா மெட்டீரியல் போடுவாங்க. அடுத்ததுக்குலாம் அந்த பேசிக் ரா மெட்டீரியல் இருக்காது, வெறும் சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது மட்டும் தான் அடுத்த ப்ராசஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல மட்டும் தான் அந்த பேசிக் ரா மெட்டீரியல், அது கூட சன்ட்ரி ரா மெட்டீரியல்ஸும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இன் யூனிட்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ், 1000 யூனிட்ஸா அதெல்லாம் வந்துட்டு போட்டுருவாங்க. அண்ட் 10,000 ருபீஸா என்ன அமௌண்ட் அதையும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப ரேட் வேணும்னா நம்ம வந்துட்டு இங்க 10,000 டிவைடட் பை அந்த 1000 போட்டீங்கன்னா அந்த 10 ருபீஸ்ன்றதை இங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் குவான்டிட்டியும் அமௌண்ட்டும் இங்க வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளவு யூனிட் ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள இல்ல ஏ அக்கௌண்ட்டுக்குள்ள, அண்ட் தென் தி அமௌண்ட் ஃபார் தட் தே வில் பி கிவிங் யூ. ஸோ இது அசம்ஷன்ல தான் போட்டிருக்கேன் இது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்ட்ரி ரா மெட்டீரியல்ஸ் சொன்னால அந்த மெட்டீரியல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எதர் மெட்டீரியல்ஸ் கொடுத்திருப்பாங்க, இல்லனா சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் வாட் எவர் மைட் பி. சோ அது வந்து அடிஷனலா இன்க்ளூட் பண்றது அந்த இது. அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும், குவான்டிட்டி எல்லாம் இருக்காது, அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் யூ ஹேவ் எனி டைரக்ட் வேஜஸ், இது எல்லாம் போட்டாதான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டா வருது. ஸோ வாட் எவர் டெபிட் சைட்ல வாட் யூ வில் ஷோ நோ, வாட் எவர் இஸ் கம்மிங் இன் டு தட் ப்ராசஸ் நோ, that is known as that will come under the debit side actually. Whatever is going out of your process no, that will come under the credit side actually. So direct wages will come this side. adukapro edavadhu direct expenses illa chargeable expenses if you have no, that also you will bring this side only. Okay, so what is fed into the first unit, first process, that will come on the debit side here. ஓகே, சோ இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. சோ உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா பெரிய ப்ராப்ளம்ல like this they will give process 1 2 3 or process x y z, like this they will give, and for each and every process no, they will give that எவ்வளவு வந்துட்டு யூனிட்ஸ் எல்லாமே அமௌண்ட் எல்லாமே தனித்தனியா கொடுத்துருவாங்க. அது கன்சர்ன்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட் while you are preparing no, you will take that corresponding amount or corresponding number of units and the quantity எல்லாமே எடுத்துப்பீங்க. So this is with this part will come on the debit side. Now let us move to the credit side of your process account. So first thing what credit side it will appear no, your normal loss will appear by normal loss. Okay, so normal loss na adhaadu 1000 units produce பண்றோம் இந்த ப்ராசஸ்க்கு 1000 units இன்புட்டா நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க 10% normal loss is considered at 5%, normal loss is considered at 10% அப்படின்னு கொடுத்துருவாங்க. சோ எதுல அந்த 10% 5% கண்டுபிடிக்கணும்னா இந்த 1000 units இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நம்ம நார்மல் லாஸ கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. சோ சப்போஸ் நம்மளோட क्वेश्चनல இப்ப 5% இருக்குன்னா 5% எதுல கால்குலேட் பண்ணனும்னா இன்புட்டா நீங்க என்ன போட்டுருக்கீங்களோ இங்க குவாண்டிட்டி அந்த ரா மெட்டீரியல் அதுல தான் 5% நம்ம கண்டுபிடிப்போம். சோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5% ன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப 1000 into 5/100 ன்னு போடுவோம், இல்ல 10/100 ன்னு போடுவோம். சோ இதுல தான் இந்த நார்மல் லாஸ் குவாண்டிட்டியை நீங்க கால்குலேட் பண்றீங்க. சோ 1000 into இதுனா அப்ப 50 வரும்னு நினைக்கிறேன். சோ 15. So 50 quantity வந்து நார்மல் லாஸா நம்ம வந்து we can expect 1000 units அப்படியே இன்புட் போட்டது 1000 units will not come. Some normal loss has to be given because it is unavoidable one. So 50 quantity போயிடும். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ல வந்துட்டு அந்த நார்மல் லாஸ்க்கு ஸ்கிராப் வேல்யூன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த 50 யூனிட்ஸும் அப்படியே நம்ம வந்து பிசினஸ்குள்ள வச்சிருக்க மாட்டோம். சோ இந்த 50 யூனிட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ண பார்ப்பாங்க. அப்ப அது வந்து அதுக்கான ரேட் அந்த ஸ்கிராப் வேல்யூ அந்த ரேட்டை கொடுத்துருவாங்க. 10 rupeesக்கு செல் பண்றேன் இல்ல 5 rupeesக்கு செல் பண்றேன், சம்திங் தே வில் கிவ் தட் ரேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க 500ன்னு காட்டுவோம்.
சோ குடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க அப்படியே நில்லுன்னு காமிச்சிருவோம். நில்லுன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலயும் அமௌண்ட்லயும் காமிக்க முடியாது நம்மளால. சோ அதனால இங்கேயும் நில்லுன்னு தான் நம்ம காமிச்சாகணும். குவான்டிட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். சோ வந்து இஃப் தே ஆர் கிவிங் யூ தி ஸ்கிராப் வேல்யூனா கொஸ்டின்ல மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப இப்படி பண்ணணும். இஃப் ஸ்கிராப் ரேட் இஸ் நாட் கிவன் ஃபார் த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வேஸ்டேஜ் ஸ்கிராப் வேல்யூ இவ்வளோ, பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு இவ்வளோ அப்படின்றத தே வில் கிவ் யூ பிகாஸ் தே வில் செல் அவுட். ஸோ அதனால கொடுத்துருந்தாங்கன்னா யூ வில் பி மல்டிப்ளைங் அண்ட் you will be putting over here, or else you can put as nil. Both the columns will be considered as nil. So this is the normal loss. Next வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா here இது வந்துட்டு இப்போ ப்ராசஸ் பர்டிகுலர் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராசஸ் ஏபிசி 3 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஏ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ராசஸ் ஏல இருந்து ஒரு அவுட்புட் வரும் பாத்தீங்களா, அதை வாட் வி வில் டூ, வி வில் டிரான்ஸ்ஃபர் டு தி ப்ராசஸ் பி அக்கௌண்ட். அப்ப வெளில போகுது அதுல இருந்து. ஸோ அப்ப ப்ராசஸ் பி அக்கௌண்ட் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணுவோம். அது எக்ஸாவும் இது ஒய்யாவும் இருக்கலாம், சம்திங் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகுது. ஸோ அதனால வந்து அது அவுட்புட் வெளில போகிறதுனால இதுவும் நார்மல் லாஸ் வந்து ஸ்கிராப்பா நம்ம விற்கும் போது அது வெளில போகிறதுனால இட் வில் கம் அப்பியர் ஆன் தி கிரெடிட் சைட். டெபிட் சைட்னா வாட் எவர் யூ ஆர் ஃபீடிங் இன்டு தட் ப்ராசஸ் பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு ஃபீட் பண்றது வந்து இட் வில் கம் அஸ் இன்புட். வாட் எவர் இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் ப்ராசஸ் இட் வில் கம் ஆன் தி கிரெடிட் சைட். ஓகே, ஸோ இப்போ ப்ராசஸ் பிக்கு போகுதுன்னா அதாவது இந்த ப்ராசஸ் ஏவோட அவுட்புட் எவ்வளவு வெளில வருதுன்றத கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த குவான்டிட்டி டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 800 யூனிட்ஸ் வந்து வெளில போகுதுன்னா அந்த 800 வந்து இங்க காமிப்போம். ஓகேங்களா, இப்ப வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபைனல் பண்ணியாச்சு. அந்த ப்ராசஸ்க்கு வந்து அவுட்புட் வெளில வந்தாச்சு, அந்த ஏக்கு வந்து ப்ராசஸ்க்கு அவுட்புட் வந்தாச்சு. அதுதான் வந்து ப்ராசஸ் பிக்கு இன்புட் ஆக இருக்கும். ஓகேங்களா, சோ அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ரேட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம் ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்நார்மல் லாஸ் அடைஞ்சிருக்குமா இல்ல அப்நார்மல் கெயின் அடைஞ்சிருக்குமான்றது we should come to know. So abnormal loss அப்படின்னு பார்க்கும்போது it will come on this side. Either one thing only will come this side. Okay, ஒன்னு abnormal loss ஏற்படும் at this stage, இல்ல abnormal gain ஏற்படும். abnormal lossனா இந்த சைடு வரும், abnormal gain it will come on this side. Okay, so it will come on this side. Abnormal gain will appear on this side. Okay, so this will happen at this stage. So இது எப்படி நம்ம வந்து calculate பண்றது, abnormal loss or abnormal gain, how to calculate அப்படின்னு பார்க்கும்போது I think till this it will be clear to all. எப்படி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம், எப்படி இதை கொண்டு வந்தோம், எப்படி இதை கொண்டு வந்தோம்ன்றது கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Any doubts you have till this stage? Any doubts you have? Because only if you clear with the concept why you are taking this எல்லாமே கிளியரா இருந்தாதான் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் tedious-ஆ இருந்தாலும் போட முடியும். So clear with this? Yes ma'am. Okay, others? What about others? Yes ma'am. Okay, so now if you see now I am going to calculate abnormal loss or abnormal gain. How you are going to calculate? இப்ப இந்த process A, இது process A னு we can assume. Okay, this is process A account or process X account, whatever might be. 3 processes running in order to come out with finished product. Finished on the output stock வெளில வரதுக்கு 3 process தேவைப்படுது அந்த particular productக்கு. So இப்ப வந்துட்டு நம்ம materials வந்து 1000 units you are feeding into that thing. So இது வந்து நம்மளோட input-ஆ இருக்கு. So இந்த 1000 units ன்றது it is the input that has been fed into the first process. இந்த amount நம்மளுக்கு இந்த quantity units வந்து questionலயே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ப்ராசஸ் எக்ஸ்க்கு இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோம், ப்ராசஸ் ஏக்கு இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோம் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து வாட் யூ ஹேவ் டு டூ நோ, யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் யுவர் நார்மல் லாஸ். Okay, you have to subtract your normal loss.
So normal loss அப்படின்றது அது unavoidable. You have to anyhow face that one. அதுதான் normal lossன்றது. So here if you see அது questionலே வந்துட்டு 5%, 2%, 10% கொடுத்துருவாங்க. So இந்த 1000 unitsல கண்டிப்பாக 5% வந்து நார்மல் லாஸா கன்சிடர் பண்றோம்னா அப்ப 50 rupees நம்மளுக்கு நார்மல் லாஸாக இருக்கும். சோ அப்ப 50 போயிடுது நார்மல் லாஸா. பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எவ்வளவு வரும் பேலன்ஸ், அப்போ 950 வருமா நம்மளுக்கு. 950ன்றது 950 யூனிட்ஸ் வரும். சோ இது நம்மளுக்கு ஆக்சுவலா இது பேரு எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இவ்வளவு நம்மளுக்கு வெளியில வரணும்னு இருக்கு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இவ்வளவு வெளில வரணும்னு இருக்கு. 950 நார்மல் லாஸ் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 950 வரணும். பட் அவங்க ஆக்சுவலா அடுத்த ப்ராசஸ்க்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதாவது ப்ராசஸ் ஏவோட அவுட்புட் எவ்வளோன்னு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 800 யூனிட்ஸ் வந்து அவுட்புட்டா வந்திருக்குன்னு. அப்ப அத ப்ராசஸ் பி இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ 800 என்னால வந்துட்டு அவுட்புட்டாக இதுல வந்து எனக்கு கிடைக்குது. இதுதான் என்னோட ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் எனக்கு எவ்வளோனா 800 யூனிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த ப்ராசஸ்ல இருந்து வெளியில போக போகுது. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் எவ்வளோ, எனக்கு 950 எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் எனக்கு வந்துட்டு 800 தான் வந்துட்டு என்னால அவுட்புட்டாக வெளில கொடுக்க முடியுதுன்னா அப்ப வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனை விட இது வந்துட்டு கம்மியா தான் கொடுக்குது. அப்ப இது வந்துட்டு லாஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த லாஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அப்நார்மல் லாஸ்னா என்னோட எக்ஸ்பெக்டட். ஓகே. சோ அப்நார்மல் லாஸ்னா இதுதான். Okay, so abnormal loss means whenever your expected output is more and your actual output is less na, you will be getting abnormal loss. அப்ப abnormal loss na it will come on the credit side of your process account. இந்த இடத்துல இந்த 150 யூனிட் I have to show here. ஓகே. சோ இதுக்கான ரேட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு அடுத்தது நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இத மட்டும் நம்ம அப்நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கெயின் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். இப்ப இதே விஷயத்துக்கு 1000 யூனிட்ஸ் நான் வந்து போடுறேன் இன்புட். நார்மல் லாஸ் அதே 50 ரூபா வருது. ஓகேங்களா. சோ அதே 5% போடுறேன், அதே 50 rupees வருது. என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 950 இருக்கு. பட் நான் ஆக்சுவல் அவுட்புட் பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ் என்னால வந்துட்டு வெளியில கொண்டு வர முடியுது அப்படின்னா அப்ப வந்து எனக்கு அப்நார்மல் கெயின் ஏற்படும். ஓகேங்களா. என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 950 தான், ஆனா வந்து ஆக்சுவல் அவுட்புட் 1000 வந்து என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அந்த ப்ராசஸ்லனா then that is known as abnormal gain. So abnormal gain is here. So abnormal gain is 50 rupees here. Okay. Abnormal gain is 50 rupees here. So அப்ப என்ன ஆகும்னா this side you will be mentioning the abnormal gain as 50 units quantity. இப்ப நான் சொல்றது எல்லாமே குவான்டிட்டியை வச்சுதான் சொல்றேன், அமௌண்ட்டுக்கு இன்னும் நான் போகல. சோ நான் இங்க வந்து ரேட்டை கண்டுபிடிச்சேன்னா தான் இந்த குவான்டிட்டி இன்டூ ரேட் போட்டு அமௌண்ட் காலமை நான் ஃபில் பண்ண முடியும். சோ அதனாலதான் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஹோல்ல அப்படியே வந்து ரேட் போடாம வச்சிருக்கேன். ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து தனியா we have to calculate. So till this it is clear. Whatever you are feeding into the process, your material, basic raw material that will be given. இவ்வளவு ப்ராசஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மெட்டீரியல் டு தி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டு ப்ராசஸ் ஏ அப்படின்றத கொடுத்துருவாங்க. அந்த யூனிட்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ ரேட் வேணும்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷனல் மெட்டீரியல்ஸ் வில் பி ஃபெட் இன்டு தட் ப்ராசஸ். ஸோ அதுக்கான அமௌண்ட் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. ப்ராசஸ் ஏக்கு தனியா, பிக்கு தனியா, சிக்கு தனியா, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. மெட்டீரியல், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ், அந்த கன்சர்ன்ட் என்ன அமௌண்ட்டோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க ஃபில் பண்ணிப்பீங்க. குவான்டிட்டி ரேட் எல்லாம் கிடையாது, அதுக்கு அமௌண்ட்டை டைரக்டா இங்க ஃபில் பண்ணி முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு, வாட் எவர் கோஸ் அவுட் ஆஃப் யுவர் ப்ராசஸ் நோ தட் வில் கம் அண்டர் தி கிரெடிட் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வில் பி யுவர் நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜை கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் தான், அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, பெர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. எதுல அந்த பெர்சன்டேஜை we have to calculate means இந்த குவான்டிட்டி கொடுத்துருவாங்க.
இந்த குவான்டிட்டில அந்த பெர்சன்டேஜ போட்டு குவான்டிட்டியை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கான ரேட் வந்து சம்டைம்ஸ் அந்த ஸ்கிராப் அந்த வேஸ்டேஜ வந்து இவ்வளோ ருபீஸ்க்கு வந்து பெர் யூனிட் இவ்வளோ வந்து சேல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரேட் கொடுத்திருந்தால் யூ வில் மென்ஷன் ஹியர். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா யூ கேன் ஃபில் தி அமௌண்ட் காலம். Suppose rate is not given means better show it as nil. And moving to the next one is abnormal loss and then abnormal gain, and before that process B account next processக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா இதோட அவுட்புட் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க இவ்வளவு அவுட்புட் வருது ப்ராசஸ் ஏக்குன்னு. அதை தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அடுத்த ப்ராசஸ்க்கு. அதனால பை ப்ராசஸ் பின்னு போட்டு அந்த யூனிட்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரேட்ஸ் மட்டும் நான் இப்ப சொல்றேன் எப்படி ஃபில் பண்ணுன்றத. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அப்நார்மல் கெயின் அடையிறோமா அப்நார்மல் லாஸ் அடையிறோமான்றத we have to calculate. how we have to calculate அவங்க இன்புட் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு எவ்வளவு போட்டாங்க, ஓகேங்களா? அதுல நார்மல் லாஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நார்மல் லாஸ் குவான்டிட்டியை கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதுதான் இங்கேயும் இருக்கு. ஸோ அந்த இதை வந்துட்டு இங்க எடுத்துக்கோங்க. ஸோ அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னே we will be getting the expected output. அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட் அந்த ப்ராசஸ் எவ்வளவு தருதுன்றத கம்பேரிசன் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அதிகமா இருந்து ஆக்சுவல் அவுட்புட் if it is low means you will be getting abnormal loss. If expected output is less and actual output is more, then you will be getting abnormal gain. If you are getting abnormal gain, you will show on the debit side. If you are getting abnormal loss, you will show it on the credit side. Okay, and then இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு rate we have to find out. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா காஸ்ட் பெர் யூனிட்னு ஒன்னு கால்குலேட் பண்ணும். சோ அந்த காஸ்ட் பெர் யூனிட்டுக்கு we have a formula. So cost per unit is equal to total debit column. இந்த அமௌண்ட் காலம் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவீங்க. இந்த அப்நார்மல் கெயினை மட்டும் விட்டுட்டு மற்றது இது வரைக்கும் முடிச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees, 2000 rupees, direct wages, okay, direct expenses some 4000 rupees or something. So இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிப்பீங்க. எவ்வளவு வருதுன்னா 11, 13, 17 some amount you are getting means that is known as total debit column. Okay, so அதை எல்லாத்தையும் ஆட் அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு நோ, டோட்டல் டெபிட்டோட so total debit with that you will be subtracting normal loss நார்மல் லாஸ் அந்த அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட அமௌண்ட், நார்மல் லாஸ் அக்கௌண்டோட அந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அமௌண்ட்டை வந்துட்டு we have to subtract. இது எப்படி கிடைக்கும்னா இந்த குவான்டிட்டியும் இந்த ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த அமௌண்ட் கிடைக்கும். சப்போஸ் இந்த இடத்துல இந்த ரேட்டே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க 0 தான் இருக்கும். சோ அப்ப 0 தான் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. சோ டோட்டல் டெபிட் ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல என்ன பண்றோம்னா டோட்டல் டெபிட்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். நார்மல் கெயின் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப இந்த காஸ்ட் பெர் யூனிட்டே நம்ம கால்குலேட் பண்றோம். சோ அதனால இது வராது எப்படி இருந்தாலும். சோ இது வரைக்கும் தான் நம்ம எடுப்போம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதுதான் நம்மளோட டோட்டல் டெபிட். சோ அதோட நம்ம என்ன பண்றோம்னா நார்மல் லாஸ் அந்த அக்கௌண்டோட அமௌண்ட் ஃபில் பண்ணி வச்சிருப்போம். அதை வந்துட்டு நம்ம இங்க சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது ஸ்கிராப் வேல்யூ அந்த ரேட்டை கொடுக்கலன்னா அப்ப இங்கேயும் நில்லு 0 தான், இங்கேயும் வந்து என்ன ஆகும் 0 தான் வரும். அப்ப இங்க 0 தான் நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட நியூமரேட்டர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா டினாமினேட்டருக்கு போறோம். So denominator, let me explain this aspect quickly. Later on we can work out that problem. So total debit minus normal loss அந்த அக்கௌண்டோட அமௌண்ட் எடுத்துப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த இன்புட் இந்த ரா மெட்டீரியலோட குவான்டிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரா மெட்டீரியலோட இந்த குவான்டிட்டியும் இந்த நார்மல் லாஸ் குவான்டிட்டி இருக்கு பாத்தீங்களா, இத ரெண்டுத்தையும் டினாமினேட்டர்ல சப்ராக்ட் பண்ணுவோம். சோ அந்த ரா மெட்டீரியலோட குவான்டிட்டி அதோட நார்மல் லாஸ் அந்த இருக்குல்ல அதோட குவான்டிட்டியும் சப்ராக்ட் பண்ணா காஸ்ட் பெர் யூனிட் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த அமௌண்ட் இதுல வரும் பாத்தீங்களா, ஒரு ரேட் ருபீஸ்ல வர ஆன்சர். அந்த ரேட் 10 ருபீஸோ 11 ருபீஸோ வாட் எவர் மைட் பி, அதை தான் இங்க நம்ம ரேட்டுக்கு எடுத்துப்போம், இந்த இடத்துல எடுத்துப்போம், அண்ட் இங்கேயும் அதை தான் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் குவான்டிட்டியும் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுக்கிறது, அண்ட் இங்கேயும் குவான்டிட்டி ரேட்டை மல்டிப்ளை பண்ணி இங்க ஃபில் பண்றது, குவான்டிட்டி ரேட்டை மல்டிப்ளை பண்ணி இங்க ஃபில் பண்றதுன்னு பண்ணுவோம். ஸோ அந்த காஸ்ட் பெர் யூனிட் தான் இங்க கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, டோட்டல் டெபிட்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு டோட்டல் டெபிட் காலம். அந்த இதை மைனஸ் வந்து நார்மல் லாஸ் அந்த அக்கௌண்டோட அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் தான் அந்த எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து சப்போஸ் இங்க ரேட் கொடுக்கல அந்த கொஸ்டின்ல ஸ்கிராப் வேல்யூனா இங்க ஜீரோவா இருக்கும். அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணா ஜீரோ தான் வரும். அப்ப இந்த இடத்துலயும் நான் ஜீரோ தான் எடுக்க முடியும். ரேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் ஃபிகர் வரும், அதை நான் இங்க எடுத்துப்பேன். ஸோ இது வந்து நியூமரேட்டர். டினாமினேட்டர் இஃப் யூ சி மீன்ஸ் இந்த குவான்டிட்டி, ஓகேங்களா, இந்த மெட்டீரியலோட இந்த குவான்டிட்டியும் நார்மல் லாஸோட இந்த குவான்டிட்டியும் ஐ வில் சப்ராக்ட் போத் தீஸ் திங். ஸோ இஃப் ஐ டிவைட் தீஸ் டூ திங்ஸ் ஐ வில் பி கெட்டிங் காஸ்ட் பெர் யூனிட், தட் இஸ் இன் ருபீஸ் 12 or 15 or something பாயிண்ட்ல கூட யூ மைட் அப்டைன். ஸோ அந்த பாயிண்ட் அந்த ஃபிகர் 2-3 வேல்யூஸ் அந்த எடுத்துப்போம் அதோட சேர்த்து. ஸோ இயர் அப்நார்மல் கெயினுக்கும் அந்த காஸ்ட் பெர் யூனிட்டை தான் கன்சிடர் பண்ணுவோம், அப்நார்மல் லாஸ்க்கும் அந்த காஸ்ட் பெர் யூனிட்டை தான் கன்சிடர் பண்ணுவோம், ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கும் அந்த யூனிட்டை தான், அந்த காஸ்ட் பெர் யூனிட்டை தான் கன்சிடர் பண்ணி இந்த அமௌண்ட் காலம்லாம் ஃபில் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காலம் க்ளோஸ் பண்ணுவோம், இதையும் க்ளோஸ் பண்ணுவோம், இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு டேலி ஆகுற மாதிரி இருக்கணும், அண்ட் இதுவும் இந்த காலமும் டேலி ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ யூஸ்வலி பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த அப்நார்மல் லாஸ் பேலன்சிங் ஃபிகர் ஆகும், இல்ல அப்நார்மல் கெயின், ஏதோ ஒன் திங் ஒன்லி யூ வில் பி கெட்டிங் as a பேலன்சிங் ஃபிகர். ரெண்டுமே வராது ஒரே சம்லியே. ஓகே, எதர் அப்நார்மல் லாஸ் அடைவோம் இல்ல அப்நார்மல் கெயின் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வில் பி ஃபில்லிங் தட் திங். அண்ட் ஏதாவது 1-2 வேல்யூஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுற மாதிரி ஃபாலோ ஆகுற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் டேலி பண்ணி ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்ஸா காமிச்சா கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது அதே மாதிரி ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம், இதே மாதிரி ஐட்டம்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். அகெயின் அப்போ ப்ராசஸ் பிக்கு எது இன்புட் ஆகும்னா அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுதான் இன்புட்டா இருக்கும். ஸோ இது இன்புட்டா இருக்கும் பேசிக் திங்கு. அது இல்லாம என்னென்னலாம் இருக்கோ கொஸ்டின்ல அந்த ப்ராசஸ் பிக்குரியதை அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இதே மாதிரி நார்மல் லாஸ் வருதா, நார்மல் லாஸ் வரும், அப்நார்மல் லாஸ் வருதா, அப்நார்மல் கெயின் வருதான், அகெயின் யூ வில் டூ இட் அப் ஃபார் ப்ராசஸ் பி அண்ட் ப்ராசஸ் சி அக்கௌண்ட் ஆல்சோ. இதோட அவுட்புட் ப்ராசஸ் ஏவோட அவுட்புட் தான், இதை தான் இன்புட்டா அடுத்த ப்ராசஸ்க்கு இந்த 800 எடுத்துட்டு போய் நம்ம வந்து காமிப்போம். ஸோ லைக் திஸ் ஒன்லி யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் ப்ராசஸ் அக்கௌண்ட். அப்பார்ட் ஃப்ரம் ப்ராசஸ் ஏபிசி அந்த அக்கௌண்ட்டை தாண்டி நார்மல் லாஸ் அக்கௌண்ட், அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட், அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட், இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஆல் தீஸ் திங் வில் கம் அண்டர் தி 15 mark question. So you have quite often you got repeated this process account in your university papers, and I have got 2-3 problems to solve under that. We can discuss in the next sessions.